அதனால நம்முடைய வேலைகள் இன்னும் இருக்கிறது, செய்ய வேண்டிய பணிகள் இன்னும் இருக்கிறது. பேசணும், பேசணும், எழுதணும். தோழர் சொன்னார் நிறைய கவிதை எழுதணும். இது எல்லாமே சமூகத்தினுடைய தேவை. நம்ம எழுதாம வேற யாரும் பண்ண மாட்டாங்க. நாம பேசாம வேற யாரும் பேச மாட்டாங்க. பேசுவதும் எழுதுவதும் சமூக மரபுகளோடு சிக்கன ஒரு வெள்ளைக்காரன் வந்தான் நமக்கு எதுக்கு அவன் பாட்டு போயிருந்தாங்க இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. அதுலேயும் தென்னிந்தியா வட இந்தியாவோட ஒப்பிடும்போது ரொம்ப வளர்ந்து. ஏன்னா அவருக்கு இந்தியாவுக்கு வருவதற்கான ஒரே ஒரு மார்க்கமாக நம்முடைய கீழே கடற்கரை மேலை கடற்கரை தான் இருக்கும். வட இந்தியாவில் அவருக்கு போய் நுழைய வாய்ப்பே இல்லை. அவன் வருகிற போது இல்லாமல் அவன் சென்னையிலேயோ காலிக்கட்டிலேயோ அவன் இறங்கினான். அப்போ அவனுக்கு இந்த பகுதியில் கிறிஸ்தவத்தை வளர்ப்பதற்கும் கிறிஸ்தவம் சார்ந்த நிறைய விஷயங்களை செய்வதற்கு அவனுக்கு வாய்ப்பாக இருந்தது. அவனுக்கு வட இந்தியாவுக்கு அதிகமாக போக முடியல. வட இந்தியாவிலும் சிம்லா போன்ற பகுதிகளில் கொஞ்சம் பரவலாக அங்கே சில பணிகளை செய்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாம் பார்த்தோம். ஆக மொத்தத்தில் ஒரு கடந்த காலம் என்கிறது ரொம்ப கொடூரமான காலம். சில வரலாறுகளை படிக்கிறவர்கள் உண்மையிலேயே அந்த மாடத்தியல் அவங்க அந்த வெள்ளைக்கார அழகாக எழுதுறாரு. அந்த அம்மாவை மாட்டுக்கு இணையாக கட்டி வச்சு விழுறான். மற்றவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. அதே ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்து அவங்கள எருமை மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். இதை அந்த ஜாதியை சேர்ந்து சுற்றி இருந்து பார்க்குறாங்க. ஒருத்தன் கூட ஏன் அடிக்கிறேன்னு கேட்கலைங்கிற ஒரு விஷயத்தை அந்த வெள்ளைக்காரர் பதிவு பண்ணுறாங்க. இன்னும் படிக்க 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 அவருக்கு நிறைய துயரங்கள் நிறைய வரலாறு இருக்குது. இதை பேசுகிற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதிகள் அதாவது முட்டாள்கள் பண்ணுவாங்க. இது வெள்ளைக்காரன் எழுதி வச்சது வெள்ளைக்காரன் எழுதி வச்சு சொல்லி அதை இருட்டடிப்பு செய்ய பார்ப்பாங்க. வெள்ளைக்காரன் எழுதுனா 199% சரியான வரலாறாக இருக்கிறது. அவன் பொய்யான வரலாறாக எழுதுன்னு நமக்கு தெரியுது. அவன் எழுதி என்ன பண்ணியிருக்கிறான், அயல் நாடுகள் அனுப்பியிருக்கிற நிறைய கடித போக்குவரத்து நமக்கு இருக்குது. இது எல்லாமே ஆவணங்களாக இருக்கிறது. அதனை நம்ம ஆய்வு செய்யலாம். அப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஆய்வு களங்கள் நிறைய இருக்குது. இன்னைக்கு நமக்கு நிறைய ஆய்வு செய்ய ஆள் இல்லை. முக்கியமான துறைகள் இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஒன்று ஜாதியவாதிகளாக இருக்கிறாங்க, இல்லைனாக்கி மதவாதிகளாக இருக்கிறாங்க. அவங்க ஜாதிக்கு இடையில கூட ஒரு தலைவர் பேசினார், ராமதாஸ் பையன் அன்புமணி ராமதாஸ். அதை கேட்க சிரிப்பாக தான் இருந்தது. இவ்வளோத்துக்கு அவர் மருத்துவர். இப்போ படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. எனக்கு அந்த மருத்துவர் ராமதாஸையும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸையும் பார்க்கும்போது அவர் 2 பேருமே மருத்துவர்கள். அதுவும் நம்ம அம்மா தமிழிசை சவுந்தரராஜன். இப்போ படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை. அதை தாண்டி அறிவு என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் இன்னும் கலந்து நிறைய உரையாடணும். நான் நிறைய கொஞ்சம் விஷயங்களை தான் நான் தொட்டு காட்டியிருக்கிறேன். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னாக்கி எனக்கு தெரிஞ்ச உரையில் அதை நான் சொல்லலாம் நினைக்கிறேன். ராஜேஷ் பேசினது யாருக்காச்சும் ஏதாச்சும் கேட்கணும்னா கேட்கணும்.